வணக்கம்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எப்படி நீங்கள் வாங்குனீங்க? 4 கிரெடிட் கார்டு வச்சுருந்தா எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்டுங்க. சரிங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். யூடியூப்லேயே பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான். சரிப்பா போடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டேஜில் நான் வந்து சேல்ரி வாங்குறப்போ ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு 50,000 போட்டு ட்ரான்சாக்ஷன் ஆனால் அவனே ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி சார் கிரெடிட் கார்டு வேணுமா சொல்லி. சரி கொடுங்க சொல்லி வாங்கிட்டேன். ஆனால் கிரெடிட் கார்டு வைக்கணும்னா பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து நம்ம வந்து எவ்வளோ கிரெடிட் கார்டு அமௌண்ட் வாங்குமோ அந்த அளவுக்கு நம்ம பேங்க் டெபாசிட் வச்சுருக்கணும் கையில். இல்லைனா கிரெடிட் கார்டு வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, டியரஸ்ட் ஃப்ரெண்டு எப்படியோ அது மாதிரி இது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. மொபைல் வாங்குறப்பையோ சரி, ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிரெடிட் கார்டில் கிடச்சிது. நல்ல பெனிஃபிட். எனக்கு இந்த கொரோனா பீரியடில் தான் என்னால் கிரெடிட் கார்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, கடன் ஆகிடுச்சு. மற்றபடி கிரெடிட் கார்டு வந்து பெஸ்ட்டு. ஒரு எங்கேயா போகிறோம் எமர்ஜென்சி எல்லா பர்பஸ்க்கும் கிரெடிட் கார்டு செம்ம யூஸு. நீங்கள் ஒரு 50,000 சேலரி வாங்குறீங்கன்னா 50,000 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அதே 50,000 தான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த 50,000 எடுத்து அப்படியே கட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து செம்ம யூஸ் ஆகும். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுக்கலாம். இந்த புவர் பீப்புளு, லோயர் மிடில் கிளாஸ்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கிரெடிட் கார்டு ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் தெரியாமல் ஹேண்டில் பண்ணிங்கன்னா 1000 வாட்ஸ் மாதிரி அப்படியே தூக்கி விசிறடிக்கும். அவனை மாதிரி ஒரு எதிரி உலகத்தில் பார்க்கவே முடியாது கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு வந்து எப்படின்னா உங்களை வந்து ஒரு செலவாளியாக ஆக்கி விட்டுரும். நீங்கள் தைரியமாக போய் செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அது மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து வருமானம் இல்லாமல் செலவு பண்ணிங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. கிரெடிட் கார்டு வச்சுக்கிங்க. ஆனால் வந்து யார் வச்சுக்கணும்னு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 மந்த் சேலரியை எப்போ நீங்கள் ஹோல்டிங் பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு சூட்டபிள் கிரெடிட் கார்டு வச்சுக்கிறதுக்கு எதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா அது பண்ணவே கூடாது, அந்த தப்பு பண்ணக்கூடாது. எப்போவுமே எவ்வளோ சேலரி வாங்க, 50,000 சேலரி வாங்கினா 1.5 lakhs வந்து டெபாசிட் பண்ணி வச்சுங்க. கோல்டாகவோ லேண்டாகவோ ஷேர்ஸாகவோ கூட வாங்கக்கூடாது. அப்படியே ரெடி டு கன்சியூம்லேயே அந்த கேஷ் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த தகுதி. நான் கிரெடிட் கார்டு வச்சுக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா ஒரு ஆளே நீங்கள் வந்து ஒரு கேப்பபிலிட்டியான ஆளுன்னு அர்த்தம். ஆனால் அந்த பேசிக் ஃபண்டமெண்டலை கற்றுங்க. கிரெடிட் கார்டு வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் எப்படி வச்சுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி. ஒரு கடன் கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி 30 days கொடுப்பாங்க கிரெடிட் கார்டில். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் திருப்பி 30 daysக்குள்ளே கொடுக்கணும். அது பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி. அவங்க கொடுத்தானா திருப்பி அவங்ககிட்ட அகைன் அது கொடுத்துடணும். அதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அது வரைக்கும் நல்லா இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு த பெஸ்ட்டு. உங்களுக்கு இருக்கிறதுலே அதை மாதிரி உங்களால் வேறு எந்த உலகத்தில் எந்த ஃப்ரெண்டுமே கிடையாது. காசு கொடுத்து உதவி பண்ணுறதுல இந்த கிரெடிட் கார்டு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு கிரெடிட் கார்டு. அதனால் கிரெடிட் வாங்க. ஆனால் பேசிக் ஃபண்டமெண்டல் பேசிக்காக நீங்கள் எப்படி இருக்கணும்னு